நமச்சிவாயம். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, பொருளாதார சூழ்நிலை இதுதான் டாபிக். அதிலும் பிறந்திருக்கக்கூடிய இந்த புது வருஷம், அதாவது இங்கிலீஷ் இயர் நீங்கள் எடுத்துக்கக்கூடாது, அந்தந்த தமிழ் வருஷம். இப்போ நம்ம சொல்ல போகிறது தமிழ் வருஷம். தெலுங்காக இருந்தால் தெலுங்கு வருஷம்னு நினச்சிக்கோங்க. ஏன்னா யுகாதி இப்போ தான் பிறந்திருக்கு. கேரளாவாக இருந்தாலும் புது வருஷம் பிறந்திருக்கு. கன்னடமாக இருந்தாலும் புது வருஷம் பிறந்திருக்கு. அப்போ நமக்கு நம்ம தமிழ் இயர் தான் புது வருஷம். ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் அந்த கிரகங்கள்லாம் அமையுது. அப்போ இந்த புது வருஷத்தில் பராபவ வருடத்தில் இயர்ஃபுல்லாக பொருளாதார சூழ்நிலை எப்படி இருக்க போகுது, எக்கனாமிக்கல், ரெண்டாவது டிரான்சாக்ஷன் எப்படி இருக்க போகுது, ஃபண்டு ஃப்ளோ எப்படி இருக்க போகுது, கிரைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, வரவு செலவு, அது எப்படி இருக்க போகுது. மெயினாக இன்றைக்கி வேர்ல்டு வைடு உலகம் முழுவதும் அமெரிக்காவை தவிர, ஏன் அமெரிக்காவையும் சேர்த்துக்கோங்க, யுஎஸை பொறுத்தவரையிலும் அவங்களால வளமாக இருக்க மாதிரி காமிச்சிக்கிறாங்களே தவிர, எனக்கு தெரியும் யுஎஸில் இருக்கக்கூடியவங்க கூடிய நிறைய கஷ்டப்படுறாங்க. கஷ்டம் மீன்ஸ் என்ன, பொருளாதாரம் தான். இன்னும் அவங்களுக்கு ஒரு இண்டிபெண்டன்ஸ் கூட கிடையாது, அப்படி தான் சொல்லணும். ஏன்னா ட்ரம்ப் அந்த அளவுக்கு ரொம்ப நெருக்கி வச்சுருக்கிறாரு. வாட்ஸ்அப் மெசேஜெலாம் கூட அவரை பற்றி ஏதாவது பேட் கமெண்ட் போதா ரொம்ப எச்சரிக்கையாக பார்க்குறாரு. ஸோ அமெரிக்கா உள்பட ஈரான் வார் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஈரான் வார், அந்த போர் எப்போ முடியும் அப்படிங்கிறத கூட ஒரு முடிவுக்கு வந்துடும், சீக்கிரமாக முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு நான் தேதி குறிப்பிட்டு சொல்லியிருந்தேன். ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு முன்பாக 14லேருந்து 16, 20 தேதிக்குள்ளே இந்த போர் முடிவுக்கு வந்துடும், ரொம்ப நாள் போகாது இது அப்படின்னு நான் மார்ச் மாதம் பதிவு போடும்போதே, ரெக்கார்ட் பண்ணும்போதே, ஷூட் போகும்போதே நான் சொல்லியிருந்தேன். இப்போ நீங்கள் முன்னாடி பதிவுகளை எடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஓப்பனிங்கில் சொல்லியிருப்பேன். அப்போ அந்த அளவுக்கு சொல்ல முடியுமானாக்கா அது சொல்கிறதுக்கு தான் ஜோசியம் இருக்குது. இந்த போர் ஏன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா, சூரியன் எப்போ கும்பராசிக்குள்ளே வந்தாரோ, அதாவது மார்ச் 14ஆம் தேதி அப்படி வச்சுக்கோங்க, மார்ச் 14ஆம் தேதி அவர் வரத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்பாகவே அந்த வார் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. காரணம், சனியுடைய வீட்டுக்கு சூரியன் ராகுவோட சேர்ந்து, இந்த சனி சூரியன் ராகு கிரக அமைப்பு சரியில்லாததுனால தான் அந்த போர் யுத்தம் நடந்தது. இதுதான் அந்த கிரக யுத்தத்துக்கான காரணம். இப்போ வார் முடிவுக்கு வந்துடுச்சு. இப்போ இதனால் சின்ன சின்ன இன்வெஸ்டர்லேருந்து பெரிய இன்வெஸ்டர் வரலும் ஒரு 50 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, 100 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, 200 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அல்லது ஒரு 10 லட்சம் 50 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, 10,000 ரூபா முதலீடு போட்டிருப்பாங்க. அப்போ ஃபண்ட் கிரைசிஸ் எப்படி இருக்க போகுது, எதிர்காலம் அடுத்த 1 இயருக்கான ஃபண்டு ஃப்ளோ எப்படி இருக்க போகுது, பொருளாதாரம் நிலை எப்படி இருக்க போகுது பார்க்கலாம் பாருங்கள். மேஷராசியை பொறுத்தவரையிலும் நிச்சயமாக இவங்க பொருளாதாரத்திற்கு நிறைய முயற்சிகள் எடுக்கணும். ட்ரை பண்ணிங்கன்னா வின் பண்ணலாம். ஏன்னா உங்கள் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்ததற்கோ நீங்கள் ஒரு பிளான் பண்ணியிருப்பீங்க, ஸோ இது நம்மளுக்கெல்லாம் க்ரோத் கொடுக்கும், ஒரு நல்ல ரேங்க், நல்ல ரேட் இருந்திருக்கும், அப்போ போய் நீங்கள் முதலீடு செஞ்சுருப்பீங்க. இல்லைனா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும், நம்ம கண்டிப்பாக ஜெயிப்போம், அது நம்மளால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு முதலீடு செஞ்சுருப்பீங்க, இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. முடித்த உடனே இந்த வார சூழ்நிலையாகவோ இல்லை ஏதோ சம்திங் உங்கள் கிரக சூழ்நிலையாகவோ, இல்லை நான் சொல்கிற மாதிரி வேர்ல்டு வைடு இருக்கக்கூடிய அந்த உலக பொருளாதார சூழ்நிலை மூலமாகவோ, நீங்கள் எந்த நம்பிக்கையில் நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணிங்களோ அடுத்தடுத்து ஏதாவது ஒரு தடைகள் வந்துடும். இப்போ கூட ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேனே, ஒரு கம்பெனி, ரப்பர் கம்பெனி ஃபேக்ட்ரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணி பூஜைலாம் போடுறாங்க, போட்டு ஸ்டார்ட் பண்ணாக்கா கேஸ் இல்லை, கேஸ் வரலை அவங்களுக்கு. ஹோட்டல்னால் கூட பரவாயில்ல, இது கம்பெனி, அவங்க ஒரு ரப்பர் ஃபேக்ட்ரி பண்ணுறாங்க. அந்த இபி மிஷினும் இருக்குது, அட் த சேம் டைம் அவங்களுக்கு கேஸும் டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. அப்போ ஒரு வாரம் 10 நாள் ஸ்டார்ட் பண்ணவே முடியல அவங்களால, அந்த கேஸ் சப்போர்ட் இல்லாததுனால. ஆனால் பாருங்க, இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு சென்டிமெண்ட்டாக ஃபேக்ட்ரியை ஸ்டார்ட் பண்ண உடனே ஸ்ட்ரகிளிங் வந்தால் எப்படி இருக்கும். அது மாதிரி சின்ன சின்ன கடைகள், ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், கடைகளாக இருக்கலாம், இந்த மாதிரி சின்ன சின்ன வியாபாரம் பண்ணக்கூடியவங்க, அதே போல் பெரிய ஃபேக்ட்ரிஸ் வச்சு ரன் பண்ணக்கூடியவங்க, ஏன் ஜாபுக்கு போகக்கூடியவங்க,
அப்போ அவங்க கம்பெனி நல்லபடியாக ரன் ஆனால் தானே அவங்களுக்கு அங்கே சம்பளம் கிடைக்கும், வருமானம் இருந்தால் தானே சம்பளம் கொடுப்பாங்க. ஸோ எல்லாம் செயின் லிங்க் மாதிரி ஒன்றோட ஒன்று பின்னி இருக்கும். அப்போ மேஷ ராசி என்பர்களே, உங்களுடைய முதலீடுகள் எல்லாம் கடந்த ஒரு 3 மாதமாக ஆஃப்டர் ஜனவரி பிப்ரவரியே இந்த கஷ்டம் ஆரம்பிச்சுடுது, யாருக்கும் தெரியாது அது. அப்போது பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் 3 மாதமாக நிம்மதியான தூக்கம் இருந்திருக்காது. அடுத்து என்ன நடக்குமோ, இது கிரைசிங் கிளியர் ஆகுமா ஆகாதா, ஒரு ஸ்டாண்டர்டைஸ் ஆகுமா ஆகாதா, ஸ்டேபிளாக இருக்குமா ஆகாதா, அப் அண்ட் டவுன்ஸ் இருக்குமா, முன்னேற்றம் இருக்குமா, இப்படி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். நிம்மதியான தூக்கம் இருக்காது. இன்வெஸ்ட்மெண்ட்டு நமக்கு திரும்ப கிடைக்குமா கிடைக்காதா எதுவுமே நமக்கு தெரியாது. அப்போ இதனால் சரியான தூக்கம் இருந்திருக்காது. மெயினாக கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்க, ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, பொருளாதாரத்தில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடியவங்க, மெயினாக அதே போல் ரியல் எஸ்டேட்டில் இருக்கக்கூடியவங்க, பில்டர்ஸு, ஸ்டாக் மார்க்கெட்டு, கோல்டு மார்க்கெட்டு, சில்வர் மார்க்கெட்டு, அப்போ இந்த மாதிரி எல்லாம் முதலீடு செய்திருக்கக்கூடியவர்கள், இன்வெஸ்டர்ஸு, ஷேர் மார்க்கெட்டு, அதே போல் இன்னும் சொல்லப்போனால் அந்த முட்டை பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, அவங்களுக்கு கூட கஷ்டங்கள். புரியுதுங்களா? முட்டை பண்ணைங்க வச்சு நடத்தக்கூடியவங்க எக்ஸ்போர்ட் இல்லாமல் போயிடுச்சு. கால்நடை பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, அப்போ இந்த மாதிரியெல்லாம் நிறைய தொழில் மாற்றங்கள், தொழிலில் நிறைய ஸ்ட்ரகிளிங், தொழில் முடக்கம், பிஸ்னஸ் அப்படியே ஸ்டக் ஆகி போய் நின்று போச்சுன்னா அவங்க என்ன செய்வாங்க? மூவ் ஆகணும்ல, வருமானம் வரணும்ல. ஸோ இந்த மாதிரியான கஷ்டங்கள் இருக்குமே. ஆனால் இந்த வருஷம் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் பயம் இருக்காது. ஆனால் அக்டோபருக்கு பிறகு திரும்பவும் இந்த பொருளாதாரத்தில் ஒரு கடுமையான சூழ்நிலை ஏற்படும். மீண்டும் போர் பதற்றத்துக்கான காலம் உண்டு. எப்போ? 10வது மாதம், தமிழில் ஐப்பசி மாதம்னு வச்சுக்கோங்க. தமிழில் ஐப்பசி மாதம். தமிழை பற்றி பேசுங்க நீங்கள், இங்கிலீஷ் மாதமே நமக்கு வேணும், ஐப்பசி மாதம். அப்போ இந்த வருடம் முழுவதும் பொருளாதார சூழ்நிலை சிறப்பானதாக இருக்கும். இதை நீங்கள் உங்கள் பொருளாதாரம் முன்கூட்டியே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்த வருஷம் நெக்ஸ்ட்டு ஏப்ரல் வரலும் இந்த ஃபினான்ஷியல் இயர் நமக்கு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் உங்கள் இந்த ஒரு வருஷத்துக்கான உங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை முன்கூட்டியே தெரிந்து கொள்வது சிறப்பு. அதுதான் அட்வைசபிள். நெக்ஸ்ட் ஏப்ரல் வரைக்கும் இந்த ஃபினான்ஷியல் இயர் இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸு நமக்கு எப்படி இருக்க போகுது, நாம் நம்பி இறங்கலாமா, இல்லை அமைதியாக இருக்கலாமா, இது அப்படியே கிராஜுவலாக விட்டுடலாமா, இது எல்லாம் இந்த பராபவ வருடம் மேஷ ராசிக்கு நீங்கள் வேலைக்கு போகக்கூடியவங்களாக இருந்தாலும், ஏன்னா லோன் கட்டுவாங்க, கமிட்மெண்ட்டில் இருப்பீங்க. மாதம் 80,000 70,000 வரலும் கமிட்மெண்ட்டில் இருக்கும். 1,00,000 சம்பளம் வாங்குறாங்கன்னா 20,000 தான் எடுத்து செலவு பண்ணுவோம். 80,000 கமிட்மெண்ட்டுக்கே போயிட்டுருக்கும். இன்ட்ரெஸ்ட்டு கட்டுறது, கடன் கொடுக்கறது. அப்போது இந்த பராபவ வருடம் மேஷ ராசிக்கு சிறப்பானதாகவே இருக்கும். மேலும் சந்தேகங்களுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள் மேஷராசி அன்பர்களே.